Hello students, இது 12th economics lesson 2ல இருக்க 5 mark. 35th question பாருங்க. Explain the importance of national income. அதே மாதிரி 34th question பாருங்க 3 markல list out the uses of national income. அந்த both questionக்கும் இந்த same answer எழுதுங்க. Other ways of possible asking this question வந்து what are the importance to study national income? Explain the importance of national income. Why we have to study national income? List out the uses of national income. இந்த 3 waysல இந்த question கேட்பாங்க. இந்த எந்த question கேட்டாவும் நீங்கள் வந்து இந்த same answer எழுதுங்க. இது வந்து ஹைஃபன் போட்டு அப் டு த பாயிண்ட் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் அலாட் பண்ணிடுவாங்க. இதில் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்ஸும் எழுதுங்க. அப்புறம் 36th கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் த நேஷ்னல் இன்கம் ஆஃப் எ கண்ட்ரி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஆன்சர் பாருங்கள். ப்ராடக்ட் ஆர் இன்வென்ட்ரி மெத்தட், இன்கம் ஆர் ஃபேக்ட்ரி ஏர்னிங் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் அவுட்லே மெத்தட். இந்த 3 மெத்தட் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க இன்ட்ரடக்ஷனில். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நீங்கள் ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் மெத்தட். இந்த ப்ராடக்ட் மெத்தடில் புக்கில் வெரி லாங்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரே இந்த புக்கில் வெரி லாங்காக கொடுத்துருக்காங்க. சைட் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் அலாட் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து மீனிங், செகண்ட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன் தான் ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் ப்ரிகாஷனில் வந்து நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா கூட போதும். நான் இங்கே 3 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்கம் மெத்தடில் மீனிங், ஃபார்முலா. அந்த ஸ்டெப்ஸு பாருங்கள். ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன் தான் அந்த ஸ்டெப்ஸு. அப்புறம் ப்ரிகாஷனுக்கு 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கு மீனிங், ஃபார்முலா, ஸ்டெப்ஸு, ப்ரிகாஷன். இந்த கன்க்ளூஷன் பாருங்கள். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த கன்க்ளூஷன் வந்து இந்த கம்பல்சரி கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது. அதாவது பாருங்கள், கீழே கொஸ்டின் எழுதியிருக்கேன். எக்ஸ்பிளைன் ஒய் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இது 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கேட்பாங்கள்ல, அந்த இடத்துல இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது output is equal to income is equal to expenditure. This is because 3 methods are in circular in nature. It begins as production and income, 2 factors, and expenditure incurred by society. இதுதான் அதோட ஆன்சர். நீங்கள் இந்த லாங் ஆன்சருக்கும் கன்க்ளூஷன் இதை எழுதிட்டு அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இந்த கன்க்ளூஷன் ஆன்சர் எழுதுங்க. அப்புறம் 37th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் இன்வால்வ் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். இது கொஸ்டின் வந்து 35 பேஜில் இருக்குது. ஆன்சர் வந்து 28 பேஜஸில் இருக்குது. இதோட க்ளூ பாருங்கள். ஸ்டூபிட் சி, அதாவது எஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம், டி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், யூ அன்பெய்ட் சர்வீசஸ், பி ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன், I income from illegal activities, D difficulties in assessing depreciation allowance, C capital gains. இந்த ஸ்டூபிட் சி நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இந்த சைட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிடுவீங்க. மெயினாக வந்து நீங்கள் இந்த சைட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுருந்தாவே ஆன்சர் வந்து ஓனாக எழுதிக்கலாம். அப்புறம் 38th கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் அக்கௌண்டிங் இன் எக்கனாமிக் அனாலிசிஸ்.
ஃபஸ்ட்டு வந்து firms, households, government, rest of the world, capital sector அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. பாருங்கள், firms பாயிண்டில் firm is equal to productive sector அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது மீனிங் அதுவே உங்களுக்கு வந்து 1 மார்க் கேரிஸ். அதாவது நீங்கள் லாங் சென்டென்ஸாக எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இப்படி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அதாவது firm is equal to productive sector. அதே மாதிரி ஹவுஸ்ஹோல்ட் செக்டர் பாருங்கள், கன்சியூமிங் செக்டர் அண்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது பாருங்கள், புக்கில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இன் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஒரு டயக்ராம் ஃபார்மில் எழுதுனா நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கோம் அப்படின்னு கரெக்ஷன் பண்ணவங்க யோசித்து நம்மளுக்கு மார்க் அலாட்மெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் படிக்க ஈஸியாக இருக்கும். இது வந்து புக் இன்சைட் கேட்குறப்போ இந்த கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டர். கவர்மெண்ட் செக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்கனாமிக் டிரான்சாக்ஷன். அப்புறம் பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள், நான் ஹைஃபன் போட்டு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி மார்க் அலாட்மெண்ட்டும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு நோட்டில் எப்படி எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த மெத்தடில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிறப்போ எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை, உங்களுக்கோட ஓன் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எல்லா 5 மார்க்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸாமுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.